அர்த்தம் சீமான் தமிழ்நாட்டுல நடமாடுவதற்கு திமுக தொண்டர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதுதான் திமுக தொண்டர்கள் மீது நான் வைக்கக்கூடிய மிக கடுமையான குற்றச்சாட்டு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவன் இப்போ பெரியாரை கடிச்சிருக்கான். நீங்க வெறிநாயை வளர்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். பெரியாரை எப்படி பேசலாம்? அதுக்கான உரிமை யார் கொடுத்தது? சீமானுக்கு உரிமை கிடையாதுல்ல. அவர் பேசினது பொய் இல்ல. தமிழக வெற்றி கழகம் அறிக்கை கொடுக்காம இருக்கு. எப்படிங்க அது? சீமான் வீட்டுல ரெய்டு அடிச்சு சீமானோட அக்கௌண்ட் எல்லாம் எடுத்தா சீமான் UAPAல வாழ்நாள் முழுக்க வெளில வர முடியாது. அப்போ சீமான் யாரோட வாய்ஸா அவர் வருவாரு? பிஜேபி வாய்ஸா தானே வருவாரு. பாஜகவுடைய மிரட்டலால் தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்குது. ஈரோடுல ரெய்டு நடத்தினாங்க, சென்னையில நடத்தினாங்க, இப்போ திருச்சிக்கு போயிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க எடப்பாடிக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் ராமலிங்கம் வீட்டுல ரெய்டு நடத்துறாங்க. எஸ்பி வேலுமணி அதே ராமலிங்கத்தோட பிசினஸ் பார்ட்னர். எஸ்பி வேலுமணி அவர் சைட்லாம் போவே இல்லை, ஒன்லி எடப்பாடி சைடு மட்டும்தான் போறாங்க. அப்போ இது எப்படி? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தன்னுடைய வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. ஆனா அதிமுக ஆச்சரியமா இருந்தது, தேர்தலை புறக்கணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிகவும் சேர்ந்தாப்புல புறக்கணிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்? பியூஷ் கோயல்னு ஒரு மத்திய அமைச்சர் நேரடியா உட்காந்து மிரட்டினா எடப்பாடி பழனிசாமி பாவம் என்ன பண்ணுவாரு? பாஜகவுடைய மிரட்டலால் தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்குது. அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 10 மாசம் தான் இருக்கு, ஏகப்பட்ட விதிமீறல் நடக்கும். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க போன தடவை, இப்போ அதிகமாயிடுச்சு ரேட்டு. ஒரு ஓட்டுக்கு இப்போ 5000 ரூபாய் தான். அந்த மேற்கு மண்டலம் முழுக்க இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்குற கலாச்சாரத்தை வளர்த்து விட்டாங்க. கொங்கு மண்டலத்தில் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அது உள்ளாட்சி தேர்தலேருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் காசு கொடுத்தாதான் ஓட்டு அப்படின்ற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அப்போது இங்கே திமுக வாரி இறைக்கும். அமைச்சர் நேரு தலைமையில் குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் முத்துசாமியோட சேர்ந்து செந்தில் பாலாஜியும் இருக்காரு. செந்தில் பாலாஜி இப்போவுமே செந்தில் பாலாஜி டிபார்ட்மெண்ட்டில் வசூல் ஆரம்பிச்சிட்டாங்க. முழுக்க முழுக்க ஈரோடு கிழக்குக்காக ஸ்பெஷல் வசூல் மதுவிலக்கு துறையில் நடக்குது. அதே மாதிரி மற்ற துறைகள்லேயே வசூல் நடக்குது. அவங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு தெரு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் அவங்க துறையில் அடித்த காசோட சேர்த்து எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. ஒட்டு மொத்தமாக தலைமை ஒரு அமௌண்ட் கொடுக்கும். எப்படியும் ஒரு 100, 150, 200 கோடிக்கு செலவு பண்ணுவாங்க அவங்க. இப்போ அதிமுக 200 கோடி ரூபாய் செலவு பண்ணுமா? இப்போ நீங்கள் தேர்தலில் நின்னீங்கன்னா, போன ஈரோடு கிழக்கு தேர்தலில் தான் A ஃபார்ம் B ஃபார்மில் யார் கையெழுத்து போடணுன்றது அவைத்தலைவருக்கு பர்மிஷன் கொடுத்து கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. தேர்தல் கமிஷனும் கோர்ட்டும் அவைத்தலைவர் தான் முடிவு பண்ணணும்னு தான் உத்தரவு போட்டுச்சு. அப்போ OPS கேண்டிடேட் போட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. பிஜேபி கேண்டிடேட் போட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. பிஜேபி கேண்டிடேட்டை OPS ஆதரிப்பேன்னு சொன்னார். அப்போ பிஜேபி கேண்டிடேட் போட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. OPSும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாம் விட்டு கொடுத்ததுனால தான் தென்னரசுன்னு ஒருத்தரை நம்ம நிற்க வச்சு பண்ணோம். அவரும் பல்லாயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டாரு. ஜஸ்ட் மிஸ், டெபாசிட் இழக்கிறதுல ஜஸ்ட் மிஸ் அவரு. இந்த முறை திமுக கண்டிப்பா ஏடிஎம்கேவை டெபாசிட் இழக்க வைக்கும். எதுக்கு நம்ம 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலை வச்சுக்கிட்டு அங்கே தேர்தல் கமிஷனில் ரெட்டை இலையில் A ஃபார்ம் B ஃபார்மில் கையெழுத்து போடுற பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினா கூட அங்கே பிரச்சனை என்பது தேர்தல் கமிஷன் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. அங்கே சூரியமூர்த்தி கொடுத்த பெட்டிஷனில் விசாரணை என்பது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இவங்க அப்பீல் போகிறாங்க. சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டேக்கு எதிராக அப்பீல் போகிறாங்க. இப்போ பிஜேபி கையில் தான் இருக்குது. ஏற்கனவே ராமலிங்கம்னு எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர் வீட்டில் 4 நாளாக ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நடக்குது ரெய்டு. ராமலிங்கன்றவர் மித்துனுடைய சகலை. மித்துனும் ராமலிங்கம் பையனும் ஒரே இடத்துல பொண்ணு கொடுத்துருக்காங்க. ரொம்ப
க்ளோஸான உறவினர்கள். முழுக்க முழுக்க எடப்பாடியுடைய காசு தான் ராமலிங்கம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சாதாரணமாக அவருடைய சொத்து விவரமே 30,000-40,000 கோடின்றாங்க. எல்லாத்தையும் முதல் அக்கு வர அலசி ஆராய்ஞ்சி சலிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சேலம் இளங்கோவன் மேலே ரெய்டு, இதே மாதிரி இன்கம் டேக்ஸ் சேலம் இளங்கோவனுடைய சம்பந்தி வீட்டில் நடந்தது ரெய்டு. ஈரோடில் ரெய்டு நடத்தினாங்க, சென்னையில் நடத்தினாங்க, இப்போ திருச்சிக்கு போயிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க எடப்பாடிக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ் ராமலிங்கம் வீட்டில் ரெய்டு நடத்துகிறாங்க. எடப்பாடி இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களோட ஒரே ஒரு டிமாண்டு எடப்பாடி பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கணும், அதான் டிமாண்டு. இப்போ ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. பியூஷ் கோயல்னு ஏடிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸான ஆள் வந்துகிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே ஜக்கி வாசுதேவை சந்திச்சு வேலுமணியோட உட்காந்து பேசினோன்னு தான் ராமலிங்கம் வீட்டில் ரெய்டு வந்தது. அப்போ இது எஸ்பி வேலுமணியோடைய வேலையாகவும் இது இருக்கலாம். ஏன்னா எஸ்பி வேலுமணி அதே ராமலிங்கத்தோட பிஸ்னஸ் பார்ட்னர். எஸ்பி வேலுமணி அவர் சைட்லாம் போவே இல்லை, ஒன்லி எடப்பாடி சைடு மட்டும்தான் போறாங்க. அப்போ இது எப்படி எதிர்கொள்ள முடியும்? பியூஷ் கோயல் உட்காந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து மீட் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி கிட்டையும் அவர் பேசுவார். ஸோ அதிமுக கூட்டணியை உறுதியா அதிமுக பாஜகவோட கூட்டணியை உறுதி பண்ணணும். இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் ஈரோடு கிழக்குல போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு தூது அனுப்புனாங்க எடப்பாடிக்கு. எடப்பாடி அவங்கள மதிக்கல. அதிமுக கூட்டணியிலேருந்து சொல்லாம கொள்ளாம அவங்க பிஜேபி கூட்டணிக்கு ஓடினவங்க அவங்க. அதனால அவர் சைக்கிள் சின்னம் அவருக்கு கிடைச்சது. அவர் போட்டியெல்லாம் போட்டாரு. அதனால ஓடினதுனால எடப்பாடி மதிக்கல. அவரும் போய் பாஜக மேலெடுத்துக்கிட்ட கதறி இருக்காரு. ஈரோடு கிழக்கு தேர்தலில் இவங்க நிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் பாஜக கேண்டிடேட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணி கேண்டிடேட்டா நான் போட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணாரு. அவர் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா யுவராஜ்னு ஒருத்தருக்கு கேண்டிடேச்சர் நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் விடியல் சேகர்னு ஒருத்தர், அவரு நீங்க நிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. 2 பேருமே முடியாதுன்ட்டாங்க. அதிமுகலையும் எந்த மினிஸ்டரும் தயாரா இல்லை நிக்கிறதுக்கு. ஏன்னா அடி பிச்சிருவாங்க. திமுக இடைத்தேர்தல்ன்றதுனால பிச்சிருவாங்க. பட்டி பட்டியா கூட்டி வச்சாங்க, ஜனங்களை கூட்டி வச்சுட்டு காசு கொடுத்துட்டு தேர்தலில் சந்திச்சாங்க அப்படின்னா, இந்த முறை பட்டி பட்டியா இல்லை, பண்டில் பண்டிலா ஜனங்களை நிற்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ன்றது நடக்கும். இதுல நம்ம எதுக்கு மாட்டிக்கணும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய நிலை. இப்போ தமாகவும் நிக்காதுன்ற கண்டிஷன் அங்க கேண்டிடேட் போட போறது பிஜேபி. பிஜேபி நின்னா ஏடிஎம்கே ஆதரவு தருமா? அதுதான் கேள்வி. பிஜேபி நின்னா ஆதரவு தருமா? புறக்கணிக்கிறோம் தேர்தலைன்றது 2 பேர் எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்க? அதிமுகவும் எடுத்திருக்கு, தேமுதிகவும் எடுத்திருக்கு. தேமுதிகவும் கொஞ்சம் ஓட்டு இருக்குன்ற மாதிரி. ஏன்னா சந்திரகுமார்னு இப்போ திமுகல கேண்டிடேட்டா இருக்கவர் அங்க தேமுதிக எம்எல்ஏவா ஜெயிச்சவர். இளங்கோவன் ஃபேமிலியிலேருந்து யாரும் தயாரா இல்லை போட்டி போடுறதுக்கு. அதில் இளங்கோவனுடைய ஒரு பையன் 5 மணிக்கு மேலே அவனை கான்டாக்ட் பண்ணவே முடியாது. இளங்கோவன் சாகும்போது ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி எழுதி என் பையனுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனார் சிஎம் கிட்ட. அந்த பையனை கேட்டால் நான்லாம் நிற்க முடியாது, இந்த விஷயத்துக்கு வரல. ஏற்கனவே அந்த பையன் நிற்க முடியாதுன்றதுனால தான் இன்னொரு பையன் திருமகன் ஈவேராவை நிறுத்தினாங்க. இப்போ மறுபடியும் அவங்ககிட்டயே போகுது, அது எப்படி நிற்பாங்க அப்படின்றது. சந்திரகுமார் நிற்கிறாரு அப்படின்ற போது அதுக்கான காம்படிஷன்லாம் பெரிய அளவுக்கு போகும். ஸோ இப்போ பிஜேபியும் ஒரு செங்குந்த முதலியார் கேண்டிடேட்டை பிடிச்சி நிற்க வைப்பாங்க. இப்போ போட்டின்றது பாஜக வாசஸ் திமுகன்னு வரும். அப்போ அதிமுக என்ன நிலை எடுக்கும்? ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி ஆதரிச்சு தானே தீரணும், இன்டைரக்டாவோ டைரக்டாவோ. ரைட்டுங்களா? அதிமுக போன தடவை விக்கிரவாண்டியில தேர்தலை புறக்கணிக்கும் போது அதிமுகல இருந்த வன்னியர் ஓட்டுக்கள்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு, பெரிய அளவுக்கு போயிடுச்சு. அதிமுக தனது வாக்கு வங்கியவே இழந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சினாரியோ உருவாகும். இப்போ செங்குந்த முதலியார் ஓட்டெல்லாம் திரும்பவும் ஏற்கனவே ஜெயிச்ச திமுகவுக்கு மறுபடியும் போகும். இப்போ திமுக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் நெருங்கிருச்சு, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது, ஒரு நெகட்டிவான ஒரு இதை உருவாக்கும் அப்படிலாம் சொல்றாங்களா? அது தேர்தல் எதிரொலிக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை கேட்குறேன் சார், ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா
ஏன் சார் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வந்து கேபிட்டலேட் பண்ண மாதிரி இந்த இடைத்தேர்தலில் விஜய் ஏன் கேபிட்டலேட் பண்ணல? ஆமா, விஜய் ஏன் நிக்கல? அவர் நிக்கல. எதுக்கு நின்று எனக்கு 2% தான், ஜான் ஆரோக்கியம் சொல்ற மாதிரி 2% தான் எனக்குன்னு ஏன் அவர் நிரூபிக்கணும்? ஐயா வேணாம், நம்ம வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சரக்கா எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறாரோ? எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறாங்க. அதுதான் இவரோட பயமும் எடப்பாடியுடைய பயமும், எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ஒரு போதை மிதப்பில் இருக்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி அப்படின்ற ஒரு போதை மிதப்பில் திமுக, நீங்களே கேட்குறீங்களா, ஆன்டி இன்கம்பன்சி வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்குது, ரைட்டா? எடப்பாடி சொல்கிற மாதிரி விலைவாசி வந்து 40 ரூபா விற்ற அரிசி 70 ரூபா ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விலைவாசியும் ஏறிக்கிட்டே இருக்குது. மிக மோசமான பொருளாதார சூழ்நிலையில் வந்து தமிழகம் சிக்கி தவிக்குது அப்படின்னு தானே சொல்கிறீங்க. மிக மோசமான சூழ்நிலையில் தமிழகம் சிக்கி தவிக்கும் பொழுது அதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கலாமே. நீங்கள் வந்து உண்மையிலேயே மிக மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்தால் அவங்க 5000 10,000 கொடுத்தா கூட ஓட்டு யாருக்கு போடுவாங்க? மக்கள் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் தானே போடுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் ஒதுங்குறீங்க? அப்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குன்றதுல உங்கள் 2 பேருக்கும் சந்தேகம் இருக்குல்ல? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போட்டி போட்டிருப்பீங்கல்ல? ஏன் போட்டி போடல? ஏன் ஓடுறீங்க? இப்போ விஜய் வந்து பயப்படுறாரு, அது புரியுது. சீமான் அவர் இப்போ பெரியாரை பற்றி நிறைய பேசிட்டு ஈரோடுல போய் நிற்க போறாங்க இல்லையா? அது அவருக்கு வந்து சாதகமா பாதகம்? நிச்சயமா சாதகம் கிடையாது. இப்போ 3 முனை போட்டி தானே, சீமானு, பாஜக, டிஎம்கே, அவ்வளோதான். அதில் ஒரு ஓட்டை வந்து 2 பேரையும் பிடிக்காத ஒரு டீம்னு ஒன்று இருக்கும். அதில் ஒரு ஓட்டை வந்து சீமான் வாங்கிறதுக்கு போன முறையும் முயற்சி பண்ணார், இந்த முறையும் முயற்சி பண்ணார். இந்த முறை பெரியாரை பற்றி பேசியிருக்காரு. போன முறை வந்து இதே ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் அப்போ தான் அருந்ததியர்களை பற்றி பேசினார். அருந்ததியர்கள் வந்தேரிகள்னு பேசுறது ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் தான் பேசினார். இப்போ வந்து பெரியாரை பற்றி பேசியிருக்காரு. பெரியாரோட மண், பெரியார் குடும்பம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு கிழக்கு. அங்கே என்ன மக்கள் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க? பெரியாரை பற்றி சீமான் பேசினது வந்து மிகப்பெரிய அற்புதமான கண்டுபிடிப்புன்னு ஜனங்க நினைச்சாங்கன்னா சீமான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார், மிகப்பெரிய வெற்றி பெறுவார். அதிமுக, பாஜக எல்லாத்தையும் அடிச்சுட்டு சீமான் வந்து வெற்றி வீரராக வருவார். ஆனால் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட இது வரைக்கும் ஜெயிக்கல. சீமான் வந்து தேர்தல் யுக்தியாக வேலை செய்யறது அப்படின்னு செஞ்சா அதில் ஒரு புரிதல் இருக்கும். இந்த நேரத்தில் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க, 1 வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த நேரத்துல ஏன் வந்து பெரியார் குறித்து பேசி அவரே அதுல வந்து மீண்டும் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்க வேண்டிய தேவை என்ன? அது பாஜகவோட அசைன்மெண்ட் இல்லையா? நான் பிஜேபி எதிர்க்கிறேன்னு தானே அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லுவாரு. எடப்பாடியும் வந்து பாஜகவை எதிர்க்கிறேன்னு தான் சொல்லுவாரு. பெரியாரை பத்தி சீமான் பேசினதுக்கு எதிராக எடப்பாடி ஏதாவது பேசியிருக்காரா? இல்ல, அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியல, ஏதாவது அறிஞர்கள்ட்ட கேளுங்க. உங்க கட்சியில வந்து அறிஞர்களே கிடையாதா? எடப்பாடி ஒண்டிதான் அறிஞரா? வைகை செல்வன் அறிஞர் கிடையாதா? மற்ற அமைச்சர்கள் இருக்காங்களே, செம்மலை, தம்பித்துறை, எவ்வளோ பேர் இருக்காங்க, பொன்னையன், எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சியில். அவங்கெல்லாம் அறிஞர்கள் கிடையாதா? பெரியார்கிட்ட நேரடியாக பயிற்சி எடுத்தவர் பொன்னையன், வக்கீலா. பெரியார்கிட்ட நேரடியாக டீல் பண்ணவர் பொன்னையன். அவர் எங்க? அவர் ஒரு அறிக்கை விடலாம்ல. ஜெயக்குமார் கூட ஏன் அறிக்கை விடல? ஏங்க இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு என்னங்க வார்த்தை? இது சரியா தவறா? பெரியார் பற்றி சீமான் அவமரியாதையாக பேசியது சரியா தவறா? அதிமுக நிலை என்ன? சரி இல்லைன்னா தவறு? 1 வேர்டு ஆன்சர் தானே. இந்த 1 வேர்டு ஆன்சர் கூட கொடுக்க முடியாது அவங்களால. படிக்கலன்னு சொல்றாரு. ஏங்க 1 வேர்டு ஆன்சருக்கு நீங்க என்னங்க படிக்கணும்? எம்ஜிஆர் படிக்கணுமா? எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் படிக்கணுமா? அதெல்லாம் தேவையே இல்லையே. தந்தை பெரியார் தான் வந்து தமிழகத்துக்கு தலைவர். அப்புறம் ஏன் நீங்க அந்த தந்தை பெரியாரை உங்க லெட்டர் பேட்ல வச்சிருக்கீங்க? பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் தான் எடப்பாடி. இதான் ஏடிஎம்கே லெட்டர் பேடு. அப்போ ஏன் பெரியாரை வச்சிருக்கீங்க? பெரியாரை பத்தி ஜெயலலிதா எவ்வளோ பேசியிருக்காங்க? எம்ஜிஆர் எவ்வளோ பேசியிருக்காரு? பெரியாரை வாழ்த்தி வந்து எம்ஜிஆர் நிறைய பேசியிருக்காரு, ஜெயலலிதா பேசியிருக்காங்க பெரியாரை வாழ்த்தி. இடஒதுக்கீடுக்கு வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு இதே வீரமணி வந்து ஜெயலலிதாவுக்கு டைட்டில் கொடுக்கும்போது பெரியாரை வாழ்த்தி ஜெயலலிதா பேசியிருக்காங்க. எவ்வளோ பேசியிருக்காங்க? இதெல்லாம் உங்கள் கட்சியில் அப்போ அமைச்சர்களா, ஜெயலலிதா பீரியட்லேயே அமைச்சராக இருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அவங்களுக்கு பெரியாரை பற்றி தெரியாதா?
அதிமுகவுக்கு பெரியாரை பத்தி சுத்தமா தெரியாதா? இல்ல முன்னாடியே ஈரா நெடுஞ்செழியன் போல ஒரு அறிவுஜீவிகள் இருந்தாங்க, பெரியார் திடலுக்கு போய் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி ஆளு இல்லையே. நிறைய பேர் இருக்காங்கங்க. நான் சொன்னேன்ல பொன்னையன், அவர் எங்க போனாரு? பொன்னையன் எங்கெங்க போனாரு? இப்ப அதிமுக வேணும்னு அமைதியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து பிஜேபி அசைன்மெண்ட், பெரியாரை அடிச்சு காலி பண்ணு அப்படின்னு. அவங்களுடைய டெம்ப்ளேட்லாம் சமூக வலைதளங்களை பார்க்கலையா? சீமான் மாதிரி தொடர்ந்து பேசினா பெரியார்ன்ற பிம்பமே தமிழ்நாட்டில இருந்து போயிடும். எல்லாரும் வந்து ஒரு விதத்துல வந்து சனாதனத்தோட காம்ப்ரமைஸ் ஆனவங்க. பெரியார்ன்ற விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றதுல பல கட்சிகளுக்கு பல விதமான குழப்பங்கள் இருக்கு. அந்த குழப்பங்கள் வந்து அதிமுகவுக்கும் வருது. அதிமுகவுக்கு கூடுதல் குழப்பம் வந்து பாஜக மிரட்டுது, ரெய்டு விழுந்து நாங்க எப்படி நிக்கிறது? ஈரோடு எலெக்ஷன்ல இருந்தே ஓடுறாங்க. அப்போ தந்தை பெரியார் பத்தி அவங்க சொல்லுவாங்களா? அவங்க சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் சொல்லிய ஏன் விஜய் பேசவே இல்லை? விஜய்க்கு தான் ஒரு பதில் சொல்றேன்னு சொல்றாரு. அம்பேத்கரையும் பெரியாருன்னு தான் ஆரம்பிக்கிறாரு சீமானு. அவர் பதில் சொல்லியே. ஏன் பதில் சொல்ல? இன்னொன்னு பாருங்க, நீங்க வந்து நாராயணகுருவை பத்தி பேசிட்டு கேரளால நீங்க உயிரோட நடமாட முடியாது. கேரளால, பஞ்சாப்ல வந்து பகத்சிங்கை கேவலமா பேசு, இல்ல குரு கோவிந்த் சிங்கை கேவலமா பேசிட்டு நடமாடவே முடியாது. ரைட்டுங்களா? கன்ஷிராம கேவலமா பேசிட்டு யூபியில நீ நடமாடவே முடியாது. ரைட்டு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். அம்பேத்கரை கேவலமா பேசினா எல்லா இடத்துல இருந்தும் அடி விழும், இந்தியா முழுக்க அடி விழும். ஆனா தந்தை பெரியாரை கேவலமா ஒருத்தன் பேசுறான், அதை பார்த்துட்டு திமுக சும்மா இருக்குல்ல? அடிக்கணும்ல? தாப்பேத்திக்கா தான் அடிக்குது, போராடுது. வழக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா நீங்க? எப்படி பேசலாம்? பெரியாரை எப்படி பேசலாம்? அதுக்கான உரிமை யார் கொடுத்தது? சீமானுக்கு உரிமை கிடையாதுல்ல. அவர் பேசினது பொய் இல்லை. உண்மையை பேசினா கூட நம்ம வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். அவர் பேசினது பொய் இல்லை. அதிமுகவே அறிக்கை கொடுக்காம இருக்கு, தமிழக வெற்றி கழகம் அறிக்கை கொடுக்காம இருக்கு. எப்படிங்க இது? இது என்ன இது? பெரியார் வந்து பாமக அறிக்கை கொடுக்குதுங்க, சின்ன கட்சி. இத்தனைக்கும் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி பாமக அறிக்கை கொடுக்குதுங்க. அதிமுக எங்க போச்சு அறிக்கை கொடுக்கறதுக்கு? பெரியார் ஏத்துக்கலையா? இடஒதுக்கீடு ஏத்துக்கலையா? பெரியார் இல்லைன்னா இடஒதுக்கீடு வந்திருக்குமா? திராவிட இயக்கம் இல்லைன்னா இடஒதுக்கீடு வந்திருக்குமா? இவங்களுக்கெல்லாம் அலர்ஜி வந்து ஸ்டாலின் சொல்ற திராவிட மாடல். ஸ்டாலின் சொல்றது திராவிட மாடல். அந்த பேச்சை, அந்த விஷயத்தை, வியாக்கியானத்தை கூட நீங்க எதிருங்க. ஆனா திராவிட இயக்கம் இந்த சமூகத்துல கொண்டு வந்தது ஜாதி பேரற்ற தமிழ்நாடு. ஜாதி பேரற்ற தமிழ்நாடு, முழுக்க முழுக்க ஜாதி பேரற்ற தமிழ்நாடு. ஜவஹர்லால் நேரு அந்த காலத்துல எழுதும் போது கூட திரு காமராஜ் நாடார்னு தான் எழுதுறாரு லெட்ரு. திரு காமராஜ் நாடார்னு தான் லெட்டரே எழுதுறாரு. ஆனா அது இன்னைக்கு இருக்கா? இல்ல. அப்போ அதை சாதிச்சது யாரு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடை உருவாக்குனது யாரு? பெண்கள் விடுதலைக்காக இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றும் போது முதல்வர் சொல்றாரு, 40% பெண்கள் இந்தியாவிலேயே வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றத அவர் டிபிக்ட் பண்றாரு. இதெல்லாம் திராவிட இயக்கத்தோட சாதனைகள் இல்லையா? அதுல அதிமுகவும் 50 வருஷம் அதிமுக வரலாற்றுல அதிமுக ஆண்டுகள் அதிகம் தமிழ்நாட்டை. அதிமுகவுக்கும் அதுல பங்கு இருக்குல்ல? அப்ப அதெல்லாம் பெரியார் இல்லாம நடந்த விஷயங்களா? பெரியாரும் அண்ணாவும் இல்லாம நடந்த விஷயங்களா? நீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்களே. இப்படி ஒருத்தன் பேச முடியுமா? எங்கேயாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அவன் பிஜேபி சொல்லி பேசுறான். பிஜேபி ரொம்ப நாளா இதை பேசிக்கிட்டு இருக்குங்க. இது புதுசா சீமான் சொன்ன விஷயம் எல்லாம். ஆமா ஆமா, அது சரிதான். RSS ரொம்ப நாளா பேசுற விஷயம் சொல்றான். அவங்க பேசி அது பெரிய அளவுல வந்து எடுபடல அப்படின்றதுனால சீமான் பேசுறாரா? ஆமா, அதுவும் எடுபட போறது இல்ல. சரி, இது பிஜேபிக்கு மைலேஜ் கொடுக்குமா? இது மைலேஜ் கொடுக்கவே கொடுக்காது. இன்னொரு மவுத் பீஸ். இப்ப துக்ளக் சோ போயிட்டாரு, குருமூர்த்தி வந்தாரு. சோ போன அப்புறம் குருமூர்த்தி வந்தோன்னா இப்ப ஆனந்த விகடன் அந்த ரோல் எடுத்தாங்க, சோவோட ரோலை. ரைட்டா? தலித்துகளுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஆனந்த விகடன் பேச ஆரம்பிச்சது. ஆட்கள் மாறுறாங்க, ஆனா தத்துவம் வந்து மாறல. மயிலாப்பூர் மாஃபியான்றது வந்து அந்த காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல இருந்து இருந்தது. ஹிந்துல வந்து அண்ணா ஆல்சோ ஸ்போக்கன் அப்படின்னு எழுதுன வந்தா ஹிந்து, தி ஹிந்து. இன்னைக்கு அண்ணாதுரை, திராவிட இயக்கம், கலைஞர், வட்ட செயலாளர் வரைக்கும் எழுதிக்கிட்டு இருக்காங்க, புத்தகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. தெற்கில் இருந்து உதித்த சூரியன் புக்கு, ஹிந்து.
அப்போ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதமா மாறும். மயிலாப்பூர் மாஃபியான்றது அந்த காலத்துல இருந்து இருக்கு. இப்போ சீமான் சொல்றாரு, ரைட்டா? அன்னைக்கு சீமான் பெரியாரை பத்தி புகழ்ந்து பேசின கருப்பு சட்டை போட்ட சீமான் வந்து இன்னைக்கு குங்குமம் போட்டு விபூதி வச்சு நிக்கிறாரு, முன் வந்து காட்டுறாரு. அப்போ இது சீமான் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சார், சீமான் வந்து வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்குறாரு. நிறைய பேர் அதுல வந்து சட்டவிரோதமான தொழில் செய்யறவன், ரைட்டா? அவங்ககிட்ட இருந்து நிதி வாங்குறாரு. அந்த நிதியோட டீட்டெயில் எல்லாமே மத்திய அரசு எடுத்து வச்சிருக்கு. மத்திய அரசு நினைச்சா சீமானை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல வெளியவே வர முடியாத அளவுக்கு நம்ம தோழர்கள் எல்லாம் போட்டாங்கல்ல, UAPA, அதுல போட்டு உள்ள உட்கார வச்சிருவாங்க. சீமான் வெளியவே நடமாட முடியாது மத்திய அரசு நினைச்சா. அவங்க கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் பிரகாரம் இவர் வாங்கின வெளிநாட்டு நிதிகள் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயும் அவங்க கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. சமீபத்தில் ஒரு NIA சோதனை கூட நாம் தமிழர் கட்சி மேல நடந்தது, ரைட்டுங்களா? அந்த மாதிரி NIA சும்மா சிம்பிள் தான், அது வந்து சாட்டை துரைமுருகன் உட்பட சில பேர் மேல நடந்தது. ஆனா சீமான் வீட்டில் ரெய்டு அடிச்சு சீமானோட அக்கௌண்ட் எல்லாம் எடுத்தா சீமான் வந்து UAPAல வாழ்நாள் முழுக்க வெளில வர முடியாது. அப்போ சீமான் யாரோட வாய்ஸா அவர் வருவாரு? பிஜேபி வாய்ஸா தானே வருவாரு. வாழ்நாள் முழுக்க வெளில வர முடியாது. சிறையில் இருக்கிறதுக்காக சீமான் விரும்ப மாட்டாரு. அப்போ அவங்க சொல்றதா அவர் செய்யறாரு, அவங்க பேசுறதா அவர் பேசுறாரு. ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ்ன்னுவாங்க இந்த ரெக்கார்ட் பிளேயர்ல போறது. ஒரு நாய்க்குட்டி வந்து அவங்க மாஸ்டர் சொல்றத பாட்டா பாடுறதா அந்த ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ். இவர் வந்து பிஜேபி தான் இவருக்கு ஹிஸ் மாஸ்டர், RSS தான் ஹிஸ் மாஸ்டர். அந்த விஷயங்களை பண்றாரு. இதுக்கு வந்து உபயோகப்படுத்துறது வந்து தமிழீழ படுகொலைகளையும் அந்த மக்கள் செய்த 1.5 லட்சம் மக்கள் செய்த உயிர் தியாகத்தையும் அந்த முகாம்கள்ல வந்து கைதிகளா பிடிக்கப்பட்டு அவங்களுடைய கிட்னியும் இதயத்தையும் லைவா மாத்தின சிங்கள ஆர்மியுடைய அந்த கொடுமைகளையும் இவர் வந்து அதுக்கான உரமா பயன்படுத்தி இவர் வந்து சொகுசான ஒரு வாழ்க்கை, சொகுசான சொத்து சேர்ப்பு, சொகுசான நிதி பரிமாற்றம், புரியுதுங்களா? இதெல்லாமே இல்லீகலு, சட்டப்படி இல்லீகலு. அது எல்லாத்தையும் சார் நீங்க ஒண்ணு கற்பனை பண்ணுங்க சார், விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டது. அதே கொடியை பயன்படுத்தி ஒரு இயக்கம் இந்தியாக்குள்ள இயங்க முடியுமா சார்? அதே கொடியை, கிட்டத்தட்ட அதே கொடி தான், விடுதலை புலிகள் கொடி தான், அதே கொடியை பயன்படுத்தி ஒரு இயக்கம் இயங்குதுன்னா அது வந்து ஆளுங்கட்சிக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு, பாஜகவுக்கு எதிராக இருந்தா அந்த இயக்கத்தை இயங்குறதுக்கு அலோ பண்ணுவாங்களா சார்? பாஜக அலோ பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ அலோ பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவரு அப்படி வளர்ந்து வந்தாரு பெரியாரை பேசி, அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை கேட்டு இப்ப பெரியாரை எதிர்க்கிறாரு, அவ்வளவுதான். அவங்க எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரிதான் காணாம போவாங்க. திமுக கூட்டணியை இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தி வைத்திருப்பது பாஜக எதிர்ப்பு தான். அந்த அளவுக்கு பாஜகவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு என்பது தமிழகத்துல இருக்கு. திமுக கூட்டணி இன்டாக்ட். அதிமுக நடிக்குது நான் பாஜக இல்லை, நான் பாஜக இல்லை, நம்ப மாட்டான் எவனோ, போறதுக்கு தயாரா இல்ல திமுக கூட்டணியை விட்டு. ஒரு அறிவுஜீவி மணின்றவர் சொல்றாரு, திமுக கூட்டணியை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க, அப்படி போலன்னா கூட CPM உடைய ஓட்டுக்கள்லாம் இவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, CPM அவ்வளவு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க தோழர்கள் அப்படின்றாரு இவரு. அவன் பாஜக எதிர்ப்புல உருவான வாக்கு வங்கியா? அதுக்காக தான் அவன் அந்த கட்சியில இருக்கான், CPMல இருக்கான், விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கான். அவன் எதனால இருக்கான்? பாஜக ஒழியணுன்றதுக்காக தான் அவன் இருக்கான், தீக்கால இருக்கான். இப்போ தீக்கால இருக்கவன் வந்து கடவுளை கும்பிடுறவன், அவன் ஓட்டெல்லாம் வேற மாதிரி போயிடும்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்க. ஸோ அந்த பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்துல மிக கடினமான ஒரு விஷயம், தவிர்க்க முடியாத விஷயம். 60களில் இந்தியை எதிர்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பீகார்ல மைத்திலி உட்பட பல மொழிகள் அழிஞ்சிருக்கு, பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும். அந்த மாதிரி நமது மொழிகள் அழிக்கப்பட்ட வரலாறுல தமிழகமும் சேர்ந்திருக்கும். நம்மளோட இந்திய எதிர்ப்பு எப்படி உறுதியா நின்னதுனால நம்ம இன்னைக்கு சர்வதேச அளவுல அறிவுஜீவிகளா சாஃப்ட்வேர் துறையில ஆங்கிலத்தை பயன்படுத்தி மேல வந்து நின்னோமோ அது போல நம்முடைய பாஜக எதிர்ப்பு என்பது நிக்குது. அதுலதான் நீட் எதிர்ப்பும் வருது. ஸோ இதை வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தமிழக பாலிடிக்ஸை நீங்க சர்வைவ் ஆகலாம். ஏன்னா நீங்க இல்லீகலா பிஸ்னஸ் பண்றீங்க, இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறீங்க. வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணம் வந்து இல்லீகலா வரக்கூடிய பணம், அதை நீங்க சர்வைவ் ஆகலாம்.
ரைட்டா? இந்த போலீஸ்காரன் சப்போர்ட் இல்லாமல் கள்ளச்சாராயம் விற்க முடியாது, போலீஸ்காரன் சப்போர்ட் இல்லாமல் கஞ்சா விற்க முடியாது. அப்படி மாதிரி மத்திய அரசு சப்போர்ட் இல்லாமல் புலிகள் குடியை போட்டுக்கிட்டே நீ வந்து ஒரு கட்சியை நடத்தவே முடியாது, பணம் பெறவும் முடியாது, திரள் நிதியும் வராது. ஸோ நீ வந்து சர்வைவ் ஆவதற்கு நீ வந்து உன்னுடைய பேச்சு திறமையை காமிச்சு நீ வர. அந்த மாதிரி லூசுத்தனமா பேசுறது அண்ணாமலை. பேசி எங்க போனார் அண்ணாமலை? இன்னைக்கு எந்த கட்சியுமே இன்னைக்கு பெரியாரை வந்து சீமான் பேசினதுனால அதை ஆதரிச்சதுனால அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாமக உட்பட எந்த கட்சியும் அண்ணாமலைக்கு ஆதரவு தராது. ஏன்னா எல்லா கட்சியும் பெரியாரை ஏத்துக்குது, ஹைகோர்ட்டே ஏத்துக்குது. மதுரை ஹைகோர்ட் கண்டிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து தலைமறைவுன்னு வேற சொல்றாங்க சீமான். ஆமா, தலைமறைவு இல்லை, நீ ஓடணும், நீ எங்கே ஓடு, நேபாளுக்கு போ. அதான் சீமானோட நிலவரம். இனிலாம் சீமான்லாம் நடமாட முடியாது. என்னுடைய மிகப்பெரிய வருத்தம், சீமான் தமிழ்நாட்டில் நடமாடுவதற்கு திமுக தொண்டர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பதுதான் திமுக தொண்டர்கள் மீது நான் வைக்கக்கூடிய மிக கடுமையான குற்றச்சாட்டு. நடமாடக்கூடாது. பெரியார பேசினா நடமாடக்கூடாது. பெரியார் 96 வயசு வரைக்கும் தியாகம் பண்ணி இந்த மக்களுக்காக உழைச்சார். அவருடைய சொத்துக்கள் எல்லாமே அறக்கட்டளைகளுக்கு தான் கொடுத்தாரு. முழுக்க தன்னுடைய குடும்பத்தை ஒன்றும் அவர் பெருசாக கவனிக்கல. அந்த மணியம்மை கல்யாணம் கூட அந்த சொத்துக்கள் வந்து முறைப்படுத்தப்படணுன்றது தான் நடைபெற்றுதான் மணியம்மையுடைய திருமணம். ரைட்டா? அவர் எதையுமே நினைச்சதும் இல்லை. அவர் சொந்த நலம் மீது அவருக்கு அக்கறையே கிடையாது, சுயநலம் மீது அக்கறையே இல்லை. மூத்திர பைய பிடிச்சிட்டு அந்த டைம்லலாம் இன்னைக்கு மாடர்ன் மெடிசின்ஸ் வந்துருச்சு, கணன்னு வலிக்கக்கூடிய வலியோட பேசுறாரு. பல லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு, பல பொதுக்கூட்டங்கள் பேசுறாரு. அவர் பேசுறதுல சிலது முரண்பாடு இருக்கு, நம்ம இல்லைன்னா சொல்ல. அவரே தான் சொல்றாருல்ல, 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சு வரக்கூடிய இளைஞ தலைமுறைகள் இந்த கிழமை என்ன பைத்தியகார மாதிரி வளரி இருக்கான்னு சொல்லணும், சமூகம் அந்த அளவுக்கு முன்னேறணும்னு அவரு சொல்றது என்ன, நான் சொல்றத நீ நம்பாத, உன் அறிவை வச்சு சோதிச்சுப்பார், அதுக்கப்புறம் நம்புன்னு தானே சொல்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? பிராமின்ஸ் ஃபாலோ பண்ணாங்க பெரியார, மொட்டப்பா பாத்தின்னு விதவைய. ஆமா, பெரியார் தான் சொன்னாரு அது தப்புன்னாரு. இன்னைக்கு ஒரு மொட்டப்பா பாத்திய காட்டு பிராமின் கம்யூனிட்டியில இல்ல, மறுமணம் செஞ்சுக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, கடல் கடந்து போக கூடாதுன்னாங்க. இன்னைக்கு ஒரு பிராமினை காட்டு கடல் கடந்து போகாத பிராமின. பிள்ளையார் கோயில் பூசாரி கூட அங்க போய் ஒரு யாகம் பண்ணிட்டு வர, அப்படி அமெரிக்காவுக்கு கலிபோர்னியா போயிட்டு வர, அப்படி கடல் கடக்கிறது தப்புன்னு சொன்னாங்க. அந்த இது எங்க இருக்கு? டைவர்ஸ், மனமுறிவு, விதவை திருமணம். விதவையானா காலி, பிராமின் கம்யூனிட்டிலாம் விதவையானா காலி, டோட்டலா காலி. அதெல்லாம் மாறி இருக்குல்ல. பிராமின்ஸ் வந்து பெரியாரோட சீர்திருத்தங்களை ஏத்திருக்காங்களே. முட்டாள சீமானிக்கு இதெல்லாம் ஏறாதா? இல்ல, அவர் மொத்தமா நம்பிக்கை இழந்துட்டாரு, நம்ம இனிமே ஜெயிக்க முடியாது, இப்படியே காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரோ. ஆமாங்க, அப்படிதாங்க வர முடியும். அவர் வந்து நான் 8.2 வாங்கிட்டேன், மாநில அந்தஸ்து வாங்கிட்டேன். இப்போ மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அப்போ கூட அவர் கேட்ட சின்னத்தை கொடுக்கல. விவசாயியோ புலியோ கேட்டார், அது கொடுக்கல. ஏதாவது ஒரு சின்னத்தை அவர் வாங்கிட்டு போவார், நான் வாங்கிட்டேன் போயிட்டேன். இது எல்லாமே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான அடி. இது தமிழ படுகொலை என்பது தவறு, அது யார் பண்ணாலும் தவறு. அந்த இனம் வந்து அழிக்கப்பட்டதை வந்து யாராலையும் ஜீரணிக்க முடியாது. ரைட்டுங்களா? அதுக்கு பொறுப்பாக யார் வேணா இருக்கட்டும், அவங்க மேலே இருக்கிற கோபம் என்பது தனி. அதுக்காக மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டுக்கு நெருப்பு வச்ச கதையா? சீமான் மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டு அந்த மக்களுடைய உண்மையான துயரம் என்ன? வார் கிரைம், போர்க்குற்றங்கள், அதை வந்து ஐநா சபையில கொண்டு போனோம்ல. அது மேல வராம வேற ஒரு விஷயம் மேல வர்றது என்பது எந்த விதத்துல நியாயம்? அது அந்த தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அந்த ஈழ தமிழ் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். தமிழ் தேசிய உணர்வு கரெக்டு, அதில் யாரும் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா ஊர்லேயும் அந்தந்த ஊருக்கான உணர்வு என்பது இருக்கு. பஞ்சாபில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சாபி, தட்ஸ் டிஃப்ரெண்ட். இமாச்சலில் கூட பஞ்சாப் உணர்வு இருக்கும், இமாச்சலில் பஞ்சாப் உணர்வு இருக்கும். கிட்ட ஆந்திரா மனதேசம் அப்படின்றதுனால தான் இந்திரா காந்தி அடிக்கடி முதல்வர்களை மாற்றினதுக்கு எதிராக உருவான கட்சி தான் தெலுங்கு தேசம். கர்நாடகாவில் கன்னடிகான்ற உணர்வு இருக்கு யாரும். ஆனா கர்நாடகாவில் இருக்கவன் எவனும் வட்டால் நாகராஜ் அங்க ஹீரோ அப்படின்னு சொன்னதே கிடையாது. வட்டால் நாகராஜுக்கு கர்நாடகாவில் எப்படின்னா தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினா 4 பேர் கூட போக மாட்டோம்.
ஆனால் ஒட்டாள் நாகராஜ் அப்படின்னு பெரிய இது வரும். ரைட்டுங்களா? அவங்க யாருமே ஏற்றுக்கல. அதாவது ஒரு தவறான நபரை ஹீரோவாக்கக்கூடாது. நீங்கள் வந்து மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திருக்கீங்க, அதில் சீமான ஹீரோவாக்கியிருக்கீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இவன் இப்போ பெரியாரை கடிச்சிருக்கான். நீங்கள் வந்து வெறிநாயை வளர்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். தெலுங்கு பேசுகிறவங்கள எதிர்த்தான், மலையாளம் பேசுகிறவங்கள எதிர்த்தான். அடுத்தது யாரை எதிர்க்கிறான்? பெரியாரை எதிர்க்கிறான். அதுக்கப்புறம் யாரை எதிர்ப்பான்? திராவிடத்தை முற்றும் முறாதியாக எதிர்க்கிறான். அப்புறம் தமிழர்கள் திராவிட இயக்கத்தால் பெற்ற சலுகைகளை எதிர்ப்பான். அப்புறம் தமிழர்களுடைய முன்னேற்றத்தை எதிர்ப்பான். அவங்களெல்லாம் ஆடு மாடு மேய்க்க விடுறேன், அதுக்கு நான் வங்கி லோன் ஏற்பாடு பண்ணி தரேன்னு காமெடியாக பேசுறதெல்லாம் என்ன சொல்றது? அதாவது எதையாவது பேசினா, இஷ்டத்துக்கு பேசினா, பத்திரிகைக்காரங்களை மிரட்டி வச்சுக்கிட்டு பேசினாலாம் எந்த விதத்தில் சரி? இப்போ ஒருத்தர் பேட்டி கூட எடுத்தாரு. அவரை சீமான ஃபுல்லா பேச விட்டு அவர் பேசுறது 20-25 நிமிஷம் அவர் பேசுறத இவர் அப்படின்ட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் ஒரு பேட்டியா? இந்த சீமானோட ப்ரெஸ் மீட்ல போற பத்திரிகையாளர்களா வர்ச்சுவலா மிரட்ட போறா. நீ எந்த டிவி, நீ எந்த மீடியா, நீ லூசு, நல்ல அறிவாளியா பாரு, இப்படிலாம் வந்து பத்திரிகையாளரை மிஸ்ஹேண்டில் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சகிச்சுக்கவே முடியாத விஷயம். இது தமிழ்நாட்டில் நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு குடிகாரன் வந்து இஷ்டத்துக்கு பேசுவான், இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவான்ல, அந்த மாதிரி ஒரு போக்கு. இதை வந்து நல்லவங்க பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது. ஓரளவுக்கு தான் ஒதுங்கி போகணும். நாளைக்கு உன் குடும்பத்தில் இருக்கவங்கள, உன் பெண்டு பிள்ளைகளை அவன் பேச ஆரம்பிச்சானா அதோட எல்லை எங்க? இல்லை, இன்னொன்று சொல்றாங்க, நக்கீரன்ல வந்த ஒரு பேட்டி, பெண்கள் 2 பேரை வந்து பேட்டி எடுத்தாங்க. நாம் தமிழருடைய ஐடி விங்ல உள்ளவங்க அதில் வந்து சம்மந்தப்பட்டுக்கிறாங்க, கட்சிக்காரங்களும் அதில் சம்மந்தப்பட்டுக்கிறாங்க, அது இஷ்யூ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திசை திருப்பிட்டாருன்னு கூட சொல்லப்படுது. ஆமா, ஐடி விங்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து நிறைய பெண்களை வந்து கபலீகரம் பண்ணாரு, சக்திவேலு. அது நம்ம நக்கீரன்ல எக்ஸ்போஸ் பண்ணோம், எல்லா டிவிலையும் எக்ஸ்போஸ் பண்ணோம். அதுக்கான டைவர்ஷன் இது கிடையாது தம்பி. பிஜேபி தான் மையமான காரணம். பிஜேபி தான் மையமா. இதெல்லாம் பெரியார. இதுக்கு நான் கரெக்டான ஒரு உதாரணம் சொல்றேன். அமர் பிரசாத் ரெட்டி அவன் வந்து ஆருத்ரா கேஸ்ல மாட்டும் பொழுது அவனை வந்து ரவுண்ட் பண்றாங்க. அவன் ஒரு அக்யூஸ்ட், ஹரீஷ்னு ஒரு அக்யூஸ்டை வந்து பாதுகாத்து பிரதமரை வரவேற்கிற விழாக்கி கொண்டு போறான் அவன். அப்போ அவனை அரெஸ்ட் பண்ணுன்ற ஒரு கண்டிஷன் வரும்பொழுது அவன் பேசுறான். என்ன சொல்றான்னா, என்ன கைது பண்ண வந்தா நான் நேரா போய் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு அறிவிப்பேன். விஷயம் எப்படி டைவர்ட் ஆயிடும். இதுதான் மேட்ரு. பெரியாரை வந்து கை வச்சா இவங்கெல்லாம் வந்து ஒரு இலவச விளம்பரத்துல நனையலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஆபத்தான விஷயம் அப்படின்றது வந்து புரிய வைக்கிற கடமை தமிழக மக்களுக்கும், திமுகவுக்கும், அதிமுகவுக்கும், தமிழக வெற்றி கழகத்துக்கும், பாமகவுக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் எல்லாருக்குமே இருக்கு. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.